Hi everyone. இன்னைக்கு நம்ம T20 சீரீஸ்ல percentage topic part 2 பார்க்க போறோம். Already part 1 போட்டாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. அதுல 10 questions இருக்கும். பார்க்கல அப்படினா போய் பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம next 10 questions பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. March 24th ல இருந்து நிறைய batches ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒன்னு தான் Accelerator batch for SBI Clerk 2021, then CET 2021, then Target SBI PO 2021, Target IBBS PO 2021, Foundation batch for all SBI exams. இந்த எல்லா batchesமே March 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then crash course for IBBS PO அப்படினு சொல்லிட்டு நம்ம நரேஷர் கொடுக்கறாங்க. 14th April ல இருந்து 23rd April வரை. நம்ம நரேஷரோட கோட் நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். Then trial mock for SBI clerk அப்படின ஒரு கோர்ஸ், அதுவும் நம்ம நரேஷர் கொடுக்கறாங்க. 7th April ல இருந்து 23rd April வரை. நம்ம நரேஷர் கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். And one more course, complete practice course for GA, 31st March ல இருந்து 13th April வரை. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே Unacademy Plus courses. அதுக்கெல்லாம் நம்ம நரேஷரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணனும். இனிமே நம்ம பார்க்க போறதெல்லாம் வந்துட்டு YouTube courses. அதுக்கு வந்துட்டு நம்ம Talk and Mock கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். The same GA course 31st March ல இருந்து 13th April வரை. Then crash course for IBBS PO 14th April ல இருந்து 23rd April வரை. And 7th April ல இருந்து 23rd April வரை trial mock for SBI clerk. இதுக்கெல்லாம் நீங்க Talk and Mock அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி ஆஃபர் எடுத்துக்கலாம். Then maximum உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Unacademy Combat Test பத்தி. இது வந்துட்டு India's biggest scholarship test. இது மூலமா உங்களுக்கு scholarship கிடைக்கும். Every Sunday 10 AM நடக்குது. நம்ம நரேஷரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க enroll பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 hour டெஸ்ட் தான் அது. மொபைல்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. Then இதான் நம்ம Unacademy subscription plan. 1 monthல இருந்து 2 years வரை உங்களுக்கு subscription available இருக்கு. நம்ம நரேஷர் கோட் யூஸ் பண்ணி நீங்க maximum discount எடுத்துக்கலாம். If you are interested and if you want more information regarding this, contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். First sum என்ன கொடுத்திருக்காங்க? Ravi got 70% in English and 56% in biology and the maximum marks of both papers is 100. What percent does he score in maths? If he scores 60% marks as overall percentage in all the 3 subjects, maximum marks of maths paper is 200 அப்படினு சொல்லிட்டாங்க. Okay, 10th mark 12th mark percentage நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணுவோம்? எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணி divided by total marks into 100 அப்படினு சொல்லி போடுவோமா? அதுதான் இங்க நம்ம பண்ண போறோம். maximum marks 100 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இங்கிலீஷ்ல அவங்க எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க? 70 ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. பயாலஜில 56 ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. சோ 70 plus 56 and mathsல அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ plus x divided by total marks எவ்வளவு? இதுல ஒரு 100, இதுல ஒரு 100 plus mathsல 200. அப்ப total marks வந்துட்டு 400 into 100 equal to எவ்வளவு percentage கொடுத்துட்டாங்க? 60% அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா x கிடைச்சிரும். அதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. சோ 00 00 கேன்சல் ஆயிடும். இந்த 4 இந்த சைடு போச்சு அப்படினா 240 அப்படினு சொல்லி வரும். இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படினா 126 வரும். சோ இது இந்த சைடு போகும்போது 126 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 114 அப்படினு சொல்லிட்டு வரும். 114 அப்படின்றது வந்துட்டு நமக்கு மேக்ஸோட மார்க். மேக்ஸோட மார்க்ஸ் தான் 114 அப்படின்றது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸ்ல எவ்வளவு percentage எடுத்திருப்பாங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க. percentage கண்டுபிடிக்கணும்னா obtained score divided by total score into 100 அப்படினு சொல்லி போடுவோம். சோ 00 00 கேன்சல் ஆயிடும். 2 ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 57. So answer for this question is option E, 57%. அடுத்த question போலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The maximum marks per paper in 3 subjects in
Mathematics, physics and chemistry are set in the ratio 1:2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Girl obtained 40% in maths, 60% in physics and 35% in chemistry papers. What is approximate overall percentage marks did he get overall அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, இதை நம்ம இன்ட்டு 100 போட்டுக்கலாம். அப்போ இது 100 மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா இது 200 மார்க்ஸாக இருக்கும், இது 300 மார்க்ஸாக இருக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கிரி அப்டைன்டு 40% இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் 40% அப்படின்னா 40 மார்க்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. இது மார்க்ஸு, இது வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸு. இது ஃபிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி. அடுத்து ஃபிசிக்ஸில் 60% வாங்கியிருக்காங்களாம். அப்போ 200க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, 120 மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. தென் கெமிஸ்ட்ரியில் 35% வாங்கியிருக்காங்க. அப்போ 300க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, 105 மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், அப்டெயின்டு மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, 6, 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிவைடட் பை மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் போடுவோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 600 இன்ட்டு 100 போட்டால் தான் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 100 போடுறோம், 0000 கேன்சல் பண்ணுறோம். தென் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணலாம். நம்ம 24 பேலன்ஸ் 2, 24 பேலன்ஸ் 1 அண்ட் பார்த்தோன்னா 44 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது நமக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 44%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, in an election only 2 candidates A and B contested, 30% of voters did not vote அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and 1600 votes were declared as invalid அப்படின்னு சொல்லிட்டாங்க. The winner A got 4800 votes more than his opponent, thus he secured 51% votes of the total voters on the voter list. Percentage votes of the loser candidate B out of the total voters on the voter list அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் 100%க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். 100% அப்படின்றது இந்த A வாங்கி இருக்கிற அந்த 51% ஆஃப் ஓட்ஸ், அதுக்கப்புறம் 30% வந்துட்டு பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ அவங்க அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இன்வேலிடாக இருந்த அந்த 1600 ப்ளஸ் பி வந்துட்டு வாங்கியிருக்க அந்த ஓட்டு. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 51% ஓட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குமா, இதுக்கு ஈக்குவலாக பி வாங்கியிருக்க அந்த ஓட், பி வாங்கியிருக்க ஓட்டை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ பி வாங்கியிருக்க அந்த ஓட்டை விட 4800 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 51% இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே 81% வரும். ஸோ இந்த சைட் போகும்போது 19% வரும். 19% இஸ் ஈக்குவல் டு 1600 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்க போகிறது 51% மைனஸ் 19% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், 32% வரும். ஸோ 32% இஸ் ஈக்குவல் டு 1600 வந்துட்டு 4800 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3200 வரும். ஸோ 32% வேல்யூ தான் 3200 அப்படின்னும் போது 1% வேல்யூ வந்துட்டு 100 அப்படின்னு நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வேணுன்றது எக்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 51% அப்படின்னும் போது 5100 அப்படின்னு சொல்லியிருந்திருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 4800 இந்த சைட் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ இஸ் 300. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, percentage votes of the loser candidate out of the total voters on the voters list அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் voters எவ்வளோ இருப்பாங்க, 100%. ஸோ 100% அப்படின்னும் போது
10,000 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இன்ட்டு 100 போட்டால் தான் பர்சன்டேஜ் கிடைக்கும் நமக்கு. 20க்கு 20 கேன்சல், மேலே 20 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 3%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் பி 3%. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷின் வந்துட்டு லாஸ்ட் செஷனில் பர்சன்டேஜ் டாபிக் 1ல் வந்துட்டு 10th கொஷினாக ப்ராக்டிஸ் சம்மா கொடுத்த அந்த மாடலில் தான் இந்த சம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆஃப் தி ஆரஞ்சஸ் இஸ் 20% த காஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஆரஞ்சஸோட காஸ்ட்டு, இது பேக்கேஜிங்கோட காஸ்ட்டு, இது டோட்டல் காஸ்ட், இது பிஃபோர். ஸோ ஆரஞ்சஸோட காஸ்ட் வந்துட்டு 100 ருபீஸாக இருந்தது அப்படின்னா பேக்கேஜிங்கோட காஸ்ட் வந்துட்டு 20 ருபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the cost of the oranges increased by 30% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 130% இருந்திருக்கும். பட் the cost of packaging decreased by 50% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 10 ருபீஸாக இருந்திருக்கும். then the percentage change of the cost of packaged oranges இதான் நமக்கு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் தி காஸ்ட் ஆஃப் பேக்கடு ஆரஞ்சஸ், அதாவது பேக் பண்ணி ஆரஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரஞ்சோட காஸ்ட்டும் பேக்கேஜிங்கோட காஸ்ட்டும் சேர்த்து வரணும். ஸோ பேக்கடு ஆரஞ்சஸோட அந்த காஸ்ட்டில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும் அதை பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் பேக்கடு ஆரஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் பேக்கேஜிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ருபீஸ் எவ்வளோ இருக்கும், இந்த இடத்துல 120 ருபீஸாக இருக்கும், இந்த இடத்துல 140 ருபீஸாக இருக்கும். ஸோ சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 120 × 100 அப்படின்னு போடணும். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 1 இங்கே 6 வரும். 1/6 அப்படின்றது 16.66%க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 16.66% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a school has raised 75% of the amount it needs for a new building by receiving an average donation of 1,200 from the parents of the students. The people already solicited represents the parents of 60% of the students. If the school is to raise exactly the amount needed for the new building, what should be the average donation from the remaining students to be solicited அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு நியூ பில்டிங் கட்ட போகிறாங்களாம். அந்த நியூ பில்டிங் கட்டுறதுக்கு வந்துட்டு அவங்க கை காசு எதுவுமே போட போகிறதில்ல, எல்லா அமௌண்ட்டையுமே வந்துட்டு பேரண்ட்ஸ்லேருந்து வாங்கி அந்த நியூ பில்டிங்கை கட்ட போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 75% வந்துட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பில்டிங்க்கு தேவையான 100% அமௌண்ட்டில் 75% கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 75% ஆஃப் தி அமௌண்ட் வந்துட்டு 60% ஆஃப் த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணதில் ஆவரேஜாக ஒவ்வொரு பேரண்ட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமைனிங் இருக்க அந்த 25% ஆஃப் த அமௌண்ட் நீடடை மீதி இருக்க அந்த 40% ஆஃப் த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கணும். அப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆவரேஜ் அமௌண்ட் பெர் பேரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க இங்கே கொடுத்துருக்கிறது ஆவரேஜ். ஸோ இதில் நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 1,200 × 60 அப்படின்னு சொல்லி போடுவோமா. ஸோ இதை டோட்டல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் நம்ம 100னே வச்சுக்கலாம், 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா 60 பேரண்ட்ஸ் எவ்வளோ டோட்டலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1,200 × 60 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 75% ஆஃப் த அமௌண்ட்டு தான். நமக்கு வேணுன்றது 25% ஆஃப் த அமௌண்ட். ஓகேவா, இந்த 25% ஆஃப் த அமௌண்ட்டுன்றது டோட்டல் அமௌண்ட்டு. டோட்டலாக நம்ம இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற அமௌண்ட்டு நம்ம கேட்குறது ஆவரேஜ். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேரண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 40 போடணும். பிகாஸ் அந்த 25% ஆஃப் த அமௌண்ட்டை வந்துட்டு டோட்டலாக அந்த 40% ஆஃப் த பேரண்ட்ஸும் கொடுக்க போகிறாங்க. நமக்கு ஆவரேஜ் வேணும். ஸோ டிவைடட் பை 40 போட்டிருக்கோம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 0 0 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
30 வரும். ஸோ இங்கே 1 இங்கே 3. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 10 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 600. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி 600 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The monthly income of Shyama and Kamal together is 28,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. The income of Shyama and Kamal increased by 25% and 12.5% respectively அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷியாமாவோட இன்கம் வந்துட்டு 1/4 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ 1/4 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா என்ன வரும்? 5/4 பார்ட்ஸாக ஆயிருக்கும். ஸோ ஷியாமாவோட இன்கம் வந்துட்டு 5/4 பார்ட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் கமலோட இன்கம் வந்துட்டு 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12.5% அப்படின்றது என்ன வரும்? 1/8 பார்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 1/8 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கமலோட இன்கம் வந்துட்டு 9/8 பார்ட்ஸாக ஆயிடுக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த நியூ இன்கம் ஆஃப் தி கமல் பிகம்ஸ் 120% ஆஃப் த நியூ சேலரி ஆஃப் ஷியாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நியூ இன்கம் ஆஃப் ஷியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 3 வரும், தென் இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 3k = 4s அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு வேணுன்றது ஷியாமாவோட இன்கம் தான். ஸோ கேவை எஸ்ஸாக மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ கேவை எஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா 4/3s அப்படின்னு போடணும். ஸோ s + 4/3s = 28k அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கேயும் வந்துட்டு 3/3ன்னு போடுவோம். ஸோ 7/3 பார்ட்ஸ் ஆஃப் ஷியாமா which is equal to 28k. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 4k வரும். ஸோ ஷியாமாவோட ப்ரீவியஸாக இருந்த இன்கம் வந்துட்டு 12kவாக இருக்கும். இப்போ நியூவாக இருக்க இன்கம் வந்துட்டு 5/4 பார்ட்ஸ். ஸோ இன்ட்டு 5/4 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 3k. ஸோ 3 × 5 is 15k. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் இ 15k. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 500 kg of ore contained a certain amount of iron. After the first blast furnace process, 200 kg of slag containing 12.5% of iron was removed. The percentage of iron in the remaining ore was found to be 20% more than the percentage in the original ore. How many kilogram of iron were there in the original 500 kg ore அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக 500 kg ஓர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸில் 200 kg வந்துட்டு என்ன ஆகிடுது? ரிமூவ் ஆகிடுது. 200 kg ரிமூவ் ஆகிடுது. 200 kg ரிமூவ் ஆகுது இல்லையா? அந்த 200 kgயில் 1/8 பார்ட் வந்துட்டு அயனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1/8 பார்ட் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 25 kg வரும். ஸோ 25 kg வந்துட்டு அயனாக இருந்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் 300 kg இருக்கும். இந்த 300 kgயில் the percentage of iron in the remaining ore, இந்த ரிமைனிங் ஓர் இருக்காங்கல்ல, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அயன் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அயன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. was found to be 20% more than the percentage of iron in the original ore அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்ன கேட்குறாங்க? ஒரிஜினலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு how many kilogram of iron கேட்குறாங்க. ஒரிஜினலாக அந்த 500 kgயில் எவ்வளோ வந்துட்டு அயன் இருந்திருக்கும் கேஜியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு தான் நம்ம போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இன் த ரிமைனிங் ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிமைனிங் ஓரில் பர்சன்டேஜ் ஆஃப் அயன் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம R% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ R
ஓகே ஆர் பர்சன்டேஜ்னு வைக்காமல் ஆர் கிலோகிராம்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதை பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஆர் பை 300 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடுவோமா, which is equal to 20% more அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ 120 divided by 100 than the percentage in the original ore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஓரில் இந்த ஆர் கேஜி ப்ளஸ் இந்த 25 கேஜி இருந்திருக்கும். ஸோ ஆர் ப்ளஸ் 25 divided by 500 into 100 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 20 கேன்சல் பண்ணுறேன், 0 கேன்சல் பண்ணுறேன், தென் இங்கே 20 கேன்சல் பண்ணுறேன், தென் வேறு என்ன கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 5. ஸோ அவ்வளோதான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுது. ஸோ இந்த சைட் போச்சு அப்படின்னா 25R, இந்த சைட் போச்சு அப்படின்னா 18, 25R. இந்த சைட் போச்சு அப்படின்னா 18 இன்ட்டு இந்த வேல்யூ வரும். ஸோ 18R ப்ளஸ் 18 இன்ட்டு 25 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஆரை மட்டும் இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா 7R ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். ஸோ டிவைடட் பை 7 போடுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 8s are 40, 9 16 25 to 450. ஸோ 450 by 7 அப்படின்னு சொல்லி வரும் ஆரோட வேல்யூ. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 100 kgயில் 500 kgயில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆரோட வேல்யூவோட நம்ம 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரை கண்டுபிடிச்சிக்கலாம். 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 7s are 42, பேலன்ஸ் 3, 4 7s are 28, பாயிண்ட் பேலன்ஸ் 2, 2ல் போட்டோன்னா அகெயின் என்ன வரும், 2 7s are 14, பேலன்ஸ் 6 அண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 64.2 அந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்கும். இதோட நம்ம ஒரு 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ 25 போடலாம். போட்டோம் அப்படின்னா 89.2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் இ 89.2 கிலோகிராம். அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கல, இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக 64.2 அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன் அ கிளாஸ் ஆஃப் 60 students 40% of the students passed in reasoning, 5% of the students failed in quants and reasoning and 20% of the students passed in both the subjects அப்படின்னு கொடுத்துருக்காங்க. number of students passed only in quants கேட்டிருக்காங்க. it is like a Venn diagram மாதிரி தான் இது வரும். ரீசனிங் குவான்ஸ் டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5% அப்படின்னும் போது 10% 6, அப்போ 5% 3. ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே ஃபெயில் ஆகி வெளியே இருக்காங்க. மீதி 57 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த 3 இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 40% of the students passed in reasoningனு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% of the students 6 அப்படின்னும் போது 40% வந்துட்டு 24 வருவாங்க. ஸோ ரீசனிங்கில் டோட்டலாக பாஸ் ஆனவங்க 24 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 20% of the students passed in both subjectsனு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% அப்படின்னும் போது 12 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ 12 வந்துட்டு இந்த இடத்துல போடணும். ஸோ டோட்டலாக 24 இருப்பாங்க. இந்த இடத்துல 12 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 12 வந்துட்டு இந்த இடத்துல வருவாங்க. அண்ட் நமக்கு தெரியும் இந்த 3 இடத்துல சேர்த்து 57 ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு 24 ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தான் இந்த இடத்துல வருவாங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 24 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அண்ட் அந்த 24 ஸ்டூடெண்ட்ஸ் 33 ஸ்டூடெண்ட்ஸ் சப்ராக்ட் பண்ணது தப்பாக பண்ணிட்டோம். 33 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அந்த 33 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் வருவாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு ஒன்லி இன் குவான்ஸ்.
ஒன்லி இன் குவான்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பார்ட்டோட வேல்யூ 33. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 2 33. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் கண்டெயின் 75% while dry fruits contain 20% water. ஃப்ரெஷ் ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 75% வந்துட்டு வாட்டர் இருக்குமா, அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு 25% தான் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா 20% தான் வாட்டர் இருக்கும், பேலன்ஸ் 80% அந்த ஃப்ரூட்டோட கண்டென்ட் தான் இருக்கும். இஃப் த weight of dry fruits is 300 kg, what was its total weight when it was fresh அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த 300 kgல இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வாட்டர் கண்டென்ட் நமக்கு தெரியும் அண்ட் ஃப்ரூட் கண்டென்ட் நமக்கு தெரியும், அதோட டோட்டல் கேஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இந்த இடத்துல ஃப்ரூட் கண்டென்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், வாட்டரோட கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ 300 kgல 300 kg அப்படின்றத 100%, நமக்கு வேணுன்றது 80%. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 240 கிலோகிராம். 240 கிலோகிராம். இந்த 240 கிலோகிராம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது 25% இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு டோட்டல் வெயிட் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 100% எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ 100% நமக்கு வேணும். ஸோ இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 is 25, 425 are 100. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 4 are 16க்கு 1, 960 கிலோகிராம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 960 கிலோகிராம், ஆப்ஷன் 4. ஓகே, இது லாஸ்ட் சம். இதை ப்ராக்டிஸ் சம்மாக எடுத்துக்கோங்க, கமெண்ட்டில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.